ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான கப் ஷேப்புக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதாவது உங்களுடைய டவுட்ஸ் வந்து அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வேறு யாருக்காவது தேவைப்பட்டாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா டெய்லரிங் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் பிகினர்ஸ்க்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் எல்லாமே அவங்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணவும் அதை கரெக்ட் பண்ணவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த ப்ளவுஸில் வரும்போது அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதும் தெரியாமல் இருக்கும். அதுக்கு எல்லாமே நம்ம வீடியோஸில் இருக்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ளவுஸஸுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த வீடியோவை பார்த்து அதில் என்ன ஃபார்மேட்டோ அதை பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கிளாஸும் நம்ம அட்டன் பண்ணும்போது நம்ம யூடியூப்லேயா இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன டவுட் நமக்கு வருதோ அதை வந்து அடிக்கடி நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோமோ அதை எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு குறிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்க முடியாமவும் தெரிஞ்சுக்க முடியாமல் போகிற காரணம் வந்து நம்ம வந்து அதை ஒரு பிளான் பண்ணாமல் நம்ம பண்ணும்போது தான். அதனால் நீங்கள் எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருது, இந்த அளவு எங்கேருந்து எடுக்கிறாங்க, எப்படி அப்ளை பண்ணோம், இதனால் என்ன மிஸ்டேக் வரும், என்ன ப்ளஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது ஒரு டவுட்டுன்னே போட்டு ஒரு நோட் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி பண்ணி வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு ப்ளவுஸினுடைய டீட்டெயில்ஸ் வந்து இப்படி இந்த அளவு இதுக்கு வைக்கிறாங்க, இதனால தான் இப்படி வருது அப்படிங்கிறதுக்கான எல்லா காரணங்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸில் சேரணும்னு நினைக்கிறவங்க, ப்ளவுஸை பற்றி A to Z தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் வந்து எடுக்கிறோம். நம்ம ஒருத்தரை நிற்க வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது நம்ம மெயினாக சொல்கிற என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறது, அதாவது ஒரு பஸ்ட் பாயிண்ட்டும் ஒரு நெக்கும் இது வந்து நமக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான். அப்போ அது எப்படி நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒருத்தரை வச்சு அளவு எடுக்கிற பட்சத்தில் அவங்க ஷோல்டர்ல இருந்து அண்டர் பஸ்ட் வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். அண்டர் பஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஃப்ரண்ட்டினுடைய லென்த்து. ஃப்ரண்ட் லென்த்துன்னு நம்ம சொல்கிறது தான் பஸ்டினுடைய அடிப்பகுதி வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். அப்படி நீங்கள் அளவு எடுக்கும்போது அந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே சந்தேகம் வரும். ஏன்னா நம்ம அளவு எடுத்தா போதும் அப்படிங்கிறது நம்ம விஷயம் கிடையாது. அந்த அளவு எடுக்கும்போது அவங்க ப்ராப்பராக ட்ரெஸ் வந்து ஃபிட்டிங்காக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சாகிங் பஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபுல் லென்த் வச்சு அண்டர் பஸ்ட் எடுத்து அளவு எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அது ஃபுல் பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து லென்த் அதிகமாக தான் போகும். அப்போ அண்டர் பஸ்ட் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அவங்க வந்து நல்லா ஃபிட்டடான ஒரு பிரைசியர் போட்டிருக்கணும். அந்த பிரைசியரோட மேல் ஸ்டாஃபை நல்லா தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அண்டர் பஸ்ட் வந்து லென்த் எடுக்கணும். நார்மலாக இருக்கிற மாதிரியே நீங்கள் அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட் கரெக்டாக வராது. அதே மாதிரி அப்பெக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கும்போது ஷோல்டர் டு அப்பெக்ஸ் வந்து லென்த்துக்கு, அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம 2 பஸ்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ். அதுவுமே நம்மளுடைய ஹை பொசிஷனில் நிப்பிள் பாயிண்டில் வச்சு ரைட் டு லெஃப்ட் நம்ம எடுக்கணும். அதுக்குமே நம்ம ஃபிட்டடான ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம போட்டிருக்கணும். அப்படி போட்டிருந்து நீங்கள் அளவு எடுத்தால் மட்டும்தான் அந்த மிட் பாயிண்ட் கரெக்டாக வரும். அதே சமயம் நம்ம வந்து அப்படி அளவு நம்மளால எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மிடில் செஸ்ட்டை வச்சு மிடில் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அதை வந்து 1/4 பண்ணிக்கிறோம். அப்போ மிடில் செஸ்ட் எடுத்து நம்ம 1/4 பண்ணுற மெஷர்மெண்ட்டும் நீங்கள் அண்டர் பஸ்ட் எடுத்து மெஷர் பண்ணுறதும் ஈவனாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பஸ்டனுடைய லென்த், இது ஷோல்டர் ஃப்ரண்ட் ஓப்பனுடைய லென்த், இது வந்து ஷோல்டருடைய சீம் லைன், மேலே இருக்கிறது தான் உங்களுக்கு சீம் அலவன்ஸ். சரிங்களா? இது நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ நான் இதில் வந்து 36 இன்ச் அப்படிங்கிறது மிடில் செஸ்ட் ரவுண்டு. அது நீங்கள் செஸ்ட் ரவுண்டை வந்து கால்குலேட் பண்ண வேண்டாம். 36 வந்து
நம்ம 4ஆ பிரிக்கும் போது 9 இன்ச் வருது. இது வந்து ஆக்சுவலா பாடியில எடுக்கிற மெஷர்மெண்ட். நீங்க மெட்டீரியல் எடுக்கிற மெஷர்மெண்ட் கிடையாது, அளவு பிளவுஸ்ல எடுக்கிறது கிடையாது, பாடியில எடுக்கிற மெஷர்மெண்ட். அப்ப இங்க இருந்து இங்க நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்றோம். அப்போ இந்த லென்த் கரெக்டா வருதா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணணும். இப்ப இதுல இருந்து எடுக்கிற பாதி அளவு வந்து நமக்கு டேப்லயே நான் மார்க் பண்றேன். இங்க வந்து 9 இன்ச் நான் மார்க் பண்றேன். அப்போ இங்க வந்து இந்த மார்க்கிங் வேண்டாம், இங்க வந்து 4.5 வந்து மார்க் பண்றேன். சரிங்களா? அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் மீட் பண்ற இடம் தான் நம்மளுக்கு மிட் பாயிண்ட். இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இது ஓகே. இப்ப இதுக்கு கீழேயும் நம்ம 4.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்றோம். இது வந்து சீம் அலவன்ஸோட சேர்த்தி தான். சரிங்களா? இது வந்து வித் சீம் அலவன்ஸ் நம்ம வச்சிருக்கிற அளவு. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சீம் லைன் எதுவுமே விட தேவையில்லை. இப்போ இங்க இருக்கிற உயரம் வந்து உங்களுக்கு எதை டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னா, நீங்க இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ இந்த இடத்துல ஓப்பன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஃப்ரண்ட் நெக் இது வரைக்கும் இருக்கு அப்படின்னா, இங்க இருந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து நீங்க எடுத்து உங்களுக்கு இந்த இடம் எந்த இடத்துல கப் ஷேப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இது வந்து அண்டர் பஸ்ட் ஓகே. இங்க வந்து நம்ம சைட்ல வந்து இப்படி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இங்க இருந்து அண்டர் பஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்படி வரும். இந்த லைன் இதே கூட நம்ம வச்சுக்கலாம். இப்ப அண்டர் பஸ்ட்ல வந்து இந்த நெக்ல இருந்து நம்ம 2 பஸ்டுக்கும் உள்ள கேப்பை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு ஷார்ப்பா வேணுங்கிறதுக்காக இதை நம்ம மேல இருந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பஸ்டினுடைய லென்த் வந்து நமக்கு குறையும். எப்படி பார்த்தாலும் கீழே ஒரு ஷேப் எடுப்போம், இப்படி வி ஷேப் மாதிரி வரும்போது இந்த இடம் இதுதான் நமக்கு சீம் லைன், தையலோட இதுதான் நமக்கு அளவு. அப்ப இந்த அளவு தான் நமக்கு அண்டர் பஸ்டுக்கு வரும். நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க என்ன அளவு நம்ம கொடுக்குறோமோ, அதாவது இதை ஸ்ட்ரைட்டா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அண்டர் பஸ்ட் வரும். சரிங்களா? இது வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா கொடுக்கும்போது நீங்க இங்க இருக்கிற அளவை வந்து ஒரு 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் நமக்கு மேல ஏற்றிக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டா நீங்க கொடுக்கும்போது, இப்படி நீங்க கிராஸ் பண்ணி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க எக்ஸஸா இருக்கிற கிளாத் வந்து நமக்கு குறையும். இப்போ அண்டர் பஸ்டினுடைய அளவு 13 இன்ச் நமக்கு வேணும். எப்படின்னா இங்க 9 இன்ச்சு, அதுக்கப்புறம் அதை 4ஆ பிரிக்கும் போது 13 இன்ச் வரணும். இங்கதான் அண்டர் பஸ்ட் அளவு நமக்கு வரும். சரிங்களா? இதுதான் நமக்கு பஸ்ட் பாயிண்டினுடைய உயரம். அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க என்ன உயரம் கொடுக்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இங்க வந்து அண்டர் பஸ்ட் உங்களுக்கு கவர் ஆகும். ஒரு சிலருக்கு இங்க 1 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம குறைச்சிட்டு நம்ம இங்க வச்சுட்டோம் அப்படின்னா, இங்க இருந்து நீங்க யோக் அட்டாச் பண்ணும்போது பஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பஸ்ட் மேலேயே தான் அந்த யோக் வரும். அப்ப அண்டர் பஸ்டினுடைய அளவும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால நீங்க எப்ப கொடுத்தாலும் மேல இருந்து இங்க என்ன அளவு கொடுக்குறீங்களோ அதே அளவு நம்ம கீழேயும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வி ஷேப்ல வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நம்ம அந்த ஸ்டிச்சிங்காக போயிடும். அது போக மீதி ஒரு பிளவுஸ்ல என்ன அளவு வருதோ அதைத்தான் நம்ம கால்குலேட், அதுதான் நமக்கு வந்து கரெக்டா பாடியில சீட்டிங் ஆகும். அப்ப அந்த லெவல் வந்து நமக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அது தெரியாம மேக்சிமம் நம்ம எடுக்கிற இப்போ ஒரே ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு நம்ம அண்டர் பஸ்ட் இறக்க மாட்டோம், ஏன்னா இங்க வந்து ஷேப் வரும். அப்ப என்ன பண்ணுவோம், இங்க இருந்து நம்ம இந்த அளவுல ஒரு பாதி அளவாவது வச்சுதான் இந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு போவோம். அப்ப இந்த இடம் தான் நமக்கு அண்டர் பஸ்ட் வந்து கணக்கு வரும். அப்போ நீங்க ஒரு பஸ்டினுடைய ஷேப் எப்படி இருக்கு, அது வந்து ஹெவி பஸ்டா இருந்தாலும் சரி, நார்மல் செஸ்டா இருந்தாலும் சரி, அவங்க அண்டர் பஸ்டினுடைய அளவை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வைக்கிற அளவு வந்து டைரக்டா அவங்க பாடி மெஷர்மெண்ட் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து செஸ்ட்டை வந்து 1/4 பண்ணி நம்ம அப்படியே வைக்கிறோம். அப்போ அந்த அளவு வந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ப்ராப்பரா கரெக்டா தான் வருது. ஆனா அதை நம்ம பண்ணும்போதும் சரி, இன்னொருத்தருக்கு புரிய வைக்கும் போதும் சரி, சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து அவங்க பண்ணிடுறாங்க. நம்ம சொல்றத வந்து சரியான விதத்துல புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து லூஸ் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஆம்ஹோல் கிட்டையும் சுருக்கம் வரும், மேல நெக்கு கிட்டையும் லூஸ் வரும், நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் நமக்கு லூஸ் ஆகும்.
அது இந்த எல்லாத்துக்குமே காரணம் இந்த முன்பக்க உயரம் வந்து நம்ம கரெக்டான அளவுல வைக்கல அப்படின்னாதான். அப்ப நீங்க உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அது டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டிச் பண்ற எல்லாருமே என்ன பண்ணும் அப்படின்னா அண்டர் பஸ்டனுடைய லென்த் என்ன வருது, இங்க என்ன இடத்துல நமக்கு பஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு நம்ம இங்க இருந்து வச்சோம் இந்த அளவுக்கு அப்படின்னா ஃபிட்டிங் வந்து நீட்டா தான் இருக்கும். ஏன்னா இப்ப வர நிறைய டிசைனர் பிளவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நெக்கும் டீப்பா வரும், இந்த கப் ஷேப்பும் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகினாலும் இங்க கப் ஷேப் இப்படி சேவ் பண்ணி தான் இப்படி வரும். இங்கதான் நமக்கு பஸ் பாயிண்ட் வரும். அப்ப இங்க நம்ம கொடுக்குற இந்த முன் ஓப்பன் லென்த் வந்து நம்ம கரெக்டா கொடுக்குறோமா, இந்த யோக்க மேல ஏத்துறோங்கிற பேர்ல இதை மேல ஏத்திட்டீங்கன்னா கப் ஷேப்பு கட் ஆயிரும். அதனால மேக்சிமம் நீங்க வைக்கும் போது இங்க இருந்து இங்க 1/2 செஸ்ட் 1/4 செஸ்ட் வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதுல பாதியா இங்க வைக்கிறோம், அதுல பாதியா இங்க வைக்கிறோம். இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன்னா இந்த அளவு ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்டிச்சிங் போயிடும், அப்போ பஸ் பாயிண்ட் தள்ளி வரும். அதுவே இந்த இடத்துல இப்படி ஷார்ப்பா கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு டாட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல மாறி இடம் மாறி வரும். ஸ்ட்ரைட்டா வரதுல டாட் வர்றது ஒரு மாதிரி வரும். நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணும்போது இந்த டாட் லைன் பாத்தீங்கன்னா நமக்கு, ஆனா மிட் பாயிண்ட் பார்த்து தான் அந்த டாட் போகுமே தவிர பாயிண்ட தள்ளியோ முன்னாடியோ பின்னாடியோ போகாது. ஆனா அந்த இடம் மட்டும் நமக்கு மாறும். அது எதனால அப்படின்னா அந்த கப் ஷேப்பை ஒட்டி நமக்கு டாட் வர்றதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த டாட்டினுடைய பொசிஷன் மாறும். இதுவே நம்ம ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸ் தைக்கிறோம், அந்த பிரின்சஸ் கட் பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வைக்கிற மிட் பாயிண்ட்லயே தான் நம்ம இப்படி மார்க் பண்ணுவோம். அப்படி பார்த்தாலும் இதுதான் நமக்கு அளவு. ஓகேங்களா, பெரிய டாட்னுடைய அளவு இதுதான். அப்போ 3 இன்ச் அப்படின்னா இங்க 3 இன்ச் வைக்கிறது, இங்க 3 இன்ச் வைக்கிறதும் நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் முன்ன பின்ன வருமே ஒழிய மற்றது எல்லாமே ஈவனா தான் வரும். அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களால பஸ்ட் பாயிண்ட் அளவு எடுக்க முடிஞ்சா அளவு எடுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்ல ஓப்பன் லென்த்தும் நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு அண்டர் பஸ்ட்டை ஒட்டி நமக்கு பஸ்ட்டை ஒட்டி இப்படி கப் ஷேப் இப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நெக்கில் ஷோல்டர் சைட்ல இருந்து இங்க எவ்வளோ வச்சா இந்த இடத்துல கப்பு வந்து வெட்டாம நமக்கு கரெக்டா வரும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுட்டு நீங்க நெக்கு தகுந்த மாதிரி இதை நீங்க இறக்கிக்கலாம். நெக்கு வந்து முன்ன பின்ன வரும், அதனால இதை நம்ம சென்டர் பண்ணி வைக்க முடியாது. அப்படி இல்லாட்டினா இந்த டாட்டை சென்டர் பண்ணி தான் நம்ம வைக்கணும். அப்ப இங்க யோக்கு வந்து பெருசாவோ நெக்கு வந்து இறக்கமாவோ வந்துருச்சுன்னா இந்த டாட் பிடிக்கிற இடம் வந்து நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடும். எந்த இடத்துல இந்த டாட் பிடிக்கிறது, இங்க வச்சா பட்டியை ஒட்டி வருது, இங்க வச்சா நெக்கை ஒட்டி வருது, அப்ப இதுக்கு சென்டர் பாயிண்ட் என்ன வரும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். ஆனா சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறதே நமக்கு மிட் பாயிண்ட்ல இருந்து அதுக்கு நேரா வர்றதுதான் சென்டர் பாயிண்ட். அது எங்க வந்தாலுமே நம்ம வைக்கலாம், அப்படி வச்சாதான் அந்த கப் ஷேப் வந்து கரெக்டா இருக்கும். ஆனா நம்ம தைக்கும் போது இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் தான் எல்லாருக்குமே கன்ஃபியூஷனாவே இருக்கும். ஃபுல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும், ஒரு சிலருக்கு மீடியமா இருக்கும். இப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா தான் அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிற டவுட் வரும். அப்போ உங்களால டைரக்டா பாடியில மெஷர்மெண்ட் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அண்டர் பஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த அண்டர் பஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எது வரைக்கும் யோக்கு வச்சா நமக்கு இந்த பட்டி வந்து கப் ஷேப் வந்து வெட்டாம கரெக்டா அதை வந்து லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டையும் நீங்க எடுக்கலாம். அப்போ இங்க அண்டர் பஸ்ட் இங்க வருதுன்னா இங்க வர டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. அப்ப இது 2 இன்ச் அதிகமா வருதா இல்ல 1 இன்ச் வருதா, ஒரு சிலருக்கு இங்க வந்து நம்ம மேல ஏத்தவே முடியாது, இப்படி பிளாட்டா தான் கொண்டு வந்தாகணும், அந்த அளவுக்கு வந்து கப் ஷேப் வந்து இறங்கி இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறது தான். டீப்பா ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதை எல்லாமே எடுக்கணும். நமக்கு வந்து ஷோல்டர் டு அப்பெக்ஸ், அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ், அதே மாதிரி அண்டர் பஸ்ட், அதே மாதிரி கப் ஷேப் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது, அந்த மிடில் பாயிண்ட் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது, இதையெல்லாம் எடுத்தாதான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு கப் ஷேப் வந்து நம்ம வைக்க முடியும். நம்ம இங்க கொடுக்குற இந்த அளவு வந்து ரொம்ப இறங்கி போச்சுன்னா சாகிங் ஆகும், ரொம்ப ஏறி போச்சுன்னா கப் ஷேப் கட் ஆகும். அப்ப அதை வந்து நம்ம ப்ராப்பரா வைக்கணும். இதுதான் ஒரு மெத்தடு. இப்ப இது எல்லாத்துக்குமே நம்ம கால்குலேஷன் கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம்னா உடம்புல எத்தனை அளவுகள் தான் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். இது வந்து டீட்டெயிலா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நார்மலா நம்ம எடுக்கிற மாதிரியான செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவ் லென்த், ஆர்ம் ஹோல் ரவுண்டு,
இதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அபெக்ஸ் பாயிண்ட் எடுக்க முடிஞ்சா எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அது முடியல, ப்ராப்பரா அவங்க இன்னர் போடல, அதுக்கு தகுந்த மாதிரி நான் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாலும் அது சாகிங்கா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பஸ் பாயிண்ட்டை வந்து லிஃப்ட் பண்ற மாதிரி தான் நம்ம பிளவுஸ் போடணுமே ஒழிய இன்னும் சாகிங் ஆகிற மாதிரி நம்ம போடக்கூடாது. ஏன்னா லிஃப்ட் பண்ணி கொடுத்து நம்ம டைட் ஃபிட்டிங்கா போட்டோம்னா தான் ஃபியூச்சர்ல நமக்கு வந்து பாடி வந்து ஒரே ஷேப் வந்து கரெக்டா இருக்கும். இல்லாட்டினா நம்மளுடைய பாடியே பாத்தீங்கன்னா அந்த சாகிங்க்கு தகுந்த மாதிரி பேக் பெண்ட் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால நார்மல் கப் ஷேப் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். கப் ஷேப் வந்து ஹெவியா இருக்கு அப்படின்னா நம்ம ஃபிட்டடா ட்ரெஸ் போட்டோம்னா மட்டும்தான் அது வந்து ஃபியூச்சர்லயுமே நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இருக்கும். இல்லாட்டினா அந்த சாகிங்க்கு தகுந்த மாதிரி நம்மளுமே லைட்டா பெண்ட் ஆன மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம ஷேப் வந்து மாறும். அதனால நம்ம மிட் பாயிண்ட வந்து கரெக்டா வச்சு ப்ராப்பரா போடணும் அப்படின்னா நமக்கு நீங்க வந்து மிடில் செஸ்ட 1/4 பண்ணி அதை வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணாவே உங்களுக்கு கரெக்டா வரும். அதனால நிறைய கால்குலேஷன் எடுத்துட்டே போக போக நம்ம என்ன ஆகும்னா நம்ம வந்து நார்மலா ஒரு பிளவுஸை தைக்கிறதா இல்ல இந்த கால்குலேஷனை பத்தி ஆராய்ச்சி பண்றதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல போயிடுவோம். அதனால எப்பவுமே நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்பெல்லாம் இருக்கிறவங்க கண்ணுல பார்த்தே ஃபிட்டிங்கா பிளவுஸ் தைப்பாங்க. அவங்க வந்து ஜென்ஸ் தான் அப்ப மேக்சிமம். அப்ப அவங்க எல்லாமே இவ்வளவு அளவு எடுத்தாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இதுவே ஃபேஷன் டிசைனர் பேஸ்ல போனீங்கன்னா ஓகே. ஏன்னா நம்ம ஜென்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் லேடிஸ் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் அவங்க மைண்ட் செட் ஓகேவா இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு அப்படி இருக்காது. அப்படி இருக்கும்போது லேடிஸ் கிட்டயே நம்ம ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஓகேவா இருக்காது. அப்போ நமக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வச்சு அவங்க நம்மளுடைய அனுபவத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்படி தைச்சாதான் கரெக்டா வரும் அப்படிங்கிறதையும் வச்சுட்டு தான் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பிளவுஸை வந்து தைக்க முடியும். அப்போ அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் போதே தெரியும். ஷோல்டர் எப்படி இருக்கு, வெயிஸ்ட் எப்படி இருக்கு, வெயிஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது, அதை நம்ம டாட்டா பிடிச்சாவே போதும். கப் ஷேப்பும் அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வரும். அதையும் மீறி பெரிய ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் வந்துட போக முடியாது. இவ்வளோ நாள் நம்ம போட்டுட்டு இருந்த அதே பிளவுஸ் தான். அதை தான் வந்து இப்போ நிறைய விதமா நமக்கு நிறைய கால்குலேஷன் அது இதுன்னு வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால நீங்க நார்மலா எடுக்கிற செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட், வெயிஸ்ட், லென்த்து, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஷோல்டர், ஆம்போல், ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, இந்த மெஷர்மெண்ட்ஸ் இருந்தாலே போதும் நம்ம ஒரு நல்ல ஒரு பிளவுஸை வந்து அவுட்புட் கிடைக்கலாம். நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் இது எல்லாமே போட்டு நம்ம மைண்ட்ல வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறதே நமக்கு குழப்பமா போயிடும். நம்ம போயிட்டு இருக்க அதே மெத்தட்லயே போனாலும் இந்த நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனால கப் ஷேப்புக்கு இவ்வளவு வித்தியாசம் வருது, ஏன் நம்ம என்ன பண்ணணும், அப்ப இந்த அளவை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.